அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி ஜோதி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி இந்த இடத்துல நாம இது செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை இறங்க மாட்டேங்க. அதுதான் அங்கே இருக்கு, அதுல மண் இருக்கு, அதை எடுக்கலாம். எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் மண் இருக்கும் அந்த வாடியில. எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் செயல்கூடும் என்னானை அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் அதுவே அவ்வளோ இருக்கு. அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையே ஏத்து அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனையேத்து எல்லாம் செயல்கூடும் எல்லாம் செயல்கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லாந்தனை ஏற்றி எல்லாம் செயல்கூடும் ஏத்து எல்லாம் செயல்கூடும். எல்லாம் அல்ல பரஞ்சோதி பரம்பொருள் என்று ஒரு கருணையினால் இன்று சித்ரா பௌர்ணமி ஒரு மாபெரும் விழா. நம்மளுடைய சனாதன இந்து தர்மத்தில் இந்த சித்ரா பௌர்ணமிங்கிறது ஒவ்வொரு மாதமுமே ஒரு விழா. நம்ம வைகாசி மாதம்னா விசாக திருநாள், ஆணி மகம்னா ஆணி மகம், அப்புறம் ஆணி உத்திரம், நம்ம நடராஜ பெருமானுக்கு பெரும் உற்சவம். அது ஒவ்வொரு மாதமும் நம்ம இதில் வந்து ஆவணி மாதம், ஆவணி அழுத்தம், ஆவணி திருவோணம், புரட்டாசி மாதம் நவராத்திரி, ஐப்பசி மாதம் அன்னாபிஷேகம், கார்த்திகை மாதம் திருக்கார்த்திகை திருவிழா. அப்படி ஒவ்வொரு மாதமும் நம்மளுடைய முன்னோர்கள் உழைத்து கிடைத்த மக்கள் ஒரு நாளைக்கு நல்ல சந்தோஷமா அவங்களுடைய உழைப்பினுடைய பயனெல்லாம் அவங்க அனுபவிச்சு அந்த நாளை கொண்டாடணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஒவ்வொரு விழா வச்சிருக்கிறாங்க. நம்ம ஊர்ல எல்லா திருக்கோயில்கள்லையும் இன்றைக்கு ஒரு விசேஷம். ஏற்கனவே வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஆண்டோர்கள் வந்து அருள்வழி நின்ற ஆண்டோர்கள் எல்லாருமே வந்து இந்த சித்ரா பௌர்ணமி வந்து பூமிக்கு மிக அருகில் நிலவு வரக்கூடிய ஒரு மிக புண்ணியமான தினம். பூமிக்கு மிக அருகில் நம்ம எல்லாரும் பார்க்கக்கூடிய அளவுக்கு பெருசாக வரும். ஏன்னா இந்த மாதம்தான் சூரியன் வந்து உச்சம் பெறக்கூடிய மாதம். அப்போ உச்ச சூரியனுடைய கதிர்வீச்சுக்களை வாங்கி கொண்டு சந்திரனும் உச்சமாக பரிணமிக்கக்கூடிய நேரம் இந்த நேரம். அதனால இந்த சித்ரா பௌர்ணமி அன்றைக்கு நம்ம என்னெல்லாம் நினைக்கிறோமோ எல்லாம் செயல்கூடும் அம்பலத்தே எல்லாம் வல்லான் தானே ஏற்றினார். அப்போ அகண்ட விஸ்வமா இருக்கக்கூடிய அந்த பரம்பொருளை ஏற்றினால் எல்லாம் செயல்கூடும். இது இந்த சுலோகத்தோடைய வரி. அப்போ நம்ம எல்லாரும் ஒருங்கிணைச்சு மனம் ஒன்றுதோ ஒன்றலியோ ஏதோ வாய் தான் சொல்லுதோ சொன்ன அளவுக்கு அதனுடைய பலன் உண்டு. நீங்கள் எங்கள் மனம் ஒன்றலமா, வாய் தான் சொல்லிச்சு, மனம் ஒன்றவே இல்லை, மனம் ஒன்றுதற்கு என்னம்மா பண்ணணும்? இன்றைக்கு திருவருள் கூட்டி வைக்க உங்கள் எல்லார் மனமும் ஒன்று செயல்படுவதற்கு ஒரு விசித்திரமான ஒரு யாகசாலை போட்டு பிள்ளைங்க எல்லாரும் வேண்டுவார் வேண்டுவது ஈவான் கண்டாய் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. வேண்டுபவர்களுக்கெல்லாம் வேண்டியது கொடுப்பதற்கு பேரண்ட நாயகன் கருணை செய்து இதை செஞ்சிருக்கிறான். நமது நியாயமான கோரிக்கைகள் அத்தனையும் நிறைவேறும் குழந்தைகளா இன்னைக்கு நீங்க எல்லாரும் மனமொழி மெய்களால் நீங்க ஒருமிச்சு இதை நினைங்க. நம்ம ஒரு வார்த்தை போதுங்க. நீங்க பாருங்க, அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையை ஏற்றி எல்லாம் செயல்கூடும். அவனை ஏற்றினா எல்லாம் செயல்கூடும். நமக்கு செயல் தானே கூடணும். அது அம்பலத்தே எல்லாம் வல்லான் தானே ஏற்றும். அவங்க காலில் போய் விழுந்து இவங்க காலில் போய் விழுந்து இவங்க யார் காலையும் விட வேண்டாம். பேரண்ட நாயகன் நியாயமான கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும். இப்போ வந்து இதில் 200 கும்பம் வாங்கியிருக்கிறோம். நம்ம சங்கத்து அன்பர்களுடைய திருவாசக தீக்கையை முன்னிட்டு அந்த 200 கும்பத்தில் இன்னைக்கு 80 கும்பம் வந்திருக்க குழந்தைங்களா. தொடர்ந்து நம்ம எலெக்ஷன் இருந்ததுனால நம்ம கும்பம் வாங்கி பூஜையில் வைக்க முடியாத சூழ்நிலை. ஏன்னா
கும்பத்தை அங்கிருந்து வாங்கிட்டு இருந்தோம்னா நம்ம எலெக்ஷனுக்காண்டி லஞ்சம் கொடுக்கறதுக்கு மொத்தமா 200 கும்பமா ஓட்டுக்கு லஞ்சம் கொடுக்கறதுக்கு வாங்கிக்குவாங்கன்னு சொல்லுவாங்கன்னு அவன் கடைக்காரனே விற்கணும்னு நினைக்கல, என்னையும் மாட்டி விட்டுறாதீங்க நான் தரமாட்டேன்ட்டான். ஆனால நமக்கு அந்த இது செயல்பட முடியல. இன்றைக்கு யாகத்துக்கு முன்னால இதை உங்களுக்கு வச்சிடணும் அப்படின்னு நினைச்சுன்னு காலையில அவர் ஏற்றி விட்டு சாயங்காலம் நமக்கு கும்பம் வந்து சேர்ந்துருச்சு. அதனால இந்த ஒரு கும்பத்தை நீங்க 200 பேர் நீங்க உபதேசம் வாங்குறவங்களுடைய ரெப்ரசன்டேட்டிவா அந்த ஒரு கும்பத்தை நான் சுத்தி இதுல வச்சிருக்கிறேன். இதுல இருந்து தினமும் இந்த கும்பத்தை சுத்தி நான் பூஜையில வைப்பேன். இது நிறைய தீர்த்தம் அடைச்சு இதே மாதிரி 4 இன்னைக்கு நீங்க படிச்சது ஒரு உப்பு சத்து இல்லாம படிச்சீங்க குழந்தைங்களை. எப்படி படிக்கிறத நான் விரும்பல, நீங்க உங்களுடைய மன உணர்வோடு நீங்க படிக்கணும். இது அகவல் படிக்கிற முறையா? இது 4 பாடலும் எப்படி படிச்சீங்க? இப்படியா படிப்பாங்க? என்னையும் இருப்பதாக்கினன் அப்படி சொல்லும் போதே நம்மளை இருப்பதை ஆக்க வேண்டாமா? நீங்க வீட்டுல படிச்சா கூட அந்த மாதிரி படிங்க குழந்தைங்களா. ஒவ்வொரு மந்திர சொற்கள் நிறைந்த வேதம் இது. திருவாசகத்துக்கு எந்த பிறவில போய் நம்ம எங்க போய் யார்கிட்ட போய் வாங்க போறோம்? இந்த பிறவில பேரண்ட நாயகன் வள்ளல் பெருமானார் மணிவாசக பெருந்தகை நமக்கு கருணையால் செய்திருக்கிறாங்க. இந்த இதை வந்து அந்த கருணைக்கு பாத்திரமாற எல்லாரும் நீங்க வந்து இந்த திருவாசகத்திற்கை எடுத்துக்கோங்க. இந்த திருவாசகத்திற்கை உங்களுக்கு எல்லா மங்களங்களையும் செய்யக்கூடியது. எல்லாம் செயல்கூடும் என்னானை எல்லாம் வல்லான் தனையே ஏற்று அம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து ஜோதி தலைவனே பெரும் ஜோதி தலைவனே எனது தந்தையே திருச்சிற்றம்பலத்திலே பெரும் கருணை கடவுளே விண்ணப்பம் எனக்கருள் புரிக நீ விரைந்து திருபொழுதும் தனித்திலே பொன்னடியானை என் நினைமலர் பொன்னடியானை வந்தருள் புரிக அறிந்தது தருணம் மாமணி மண்டிலே ஞான சுந்தர வடிவ ஜோதியாய் விளங்கும் சுத்த சன்மார்க்க சத்குருவே வந்தருள் புரிக தனி அருள் ஜோதியை என் சிந்தையில் புலப்பித்து என்னோடும் கலந்து அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை அல்ல குணமதியமாம் கண்ணை கோபுரத்தில் வீற்றிருக்கும் கைநபதியை கைதொழக்கால் என்று நான் ஒருவரிடம் நின்று கேளாத இயல்பும் என்னிடம் ஒருவர் இதுக்கு இடுவென்ற போது அவருக்கு சொல்லாமல் இடுகின்ற தினமும் நீ என்றும் நினைவிடா நிலையும் நான் என்றும் உன் நினைவிடா நெறியும் அயலாத நிதி ஒன்றும் நயவாத மனமும் மெய்திலே நின்று நிகழாத தினமும் உலகில் சி என்று பேய் என்று நாய் என்று பிறர்தமை தீங்கு சொல்லாத தெளிவும் திறம் ஒன்று வாய்மையும் தூய்மையும் தந்து திருவடிக்கு ஆளாக்குவாய் தாயொன்ற சென்னையில் கந்த கூட்டத்தில் உள்ள தரமுகுந்து கந்தவேளே சண்முக தூயமணி உன்முக தெய்வமணி சண்முக தெய்வமணியே அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி நலங்குல புரிந்திடை ஞானயாகத்திடை வளம் துளித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே நலங்குல புரிந்திடை ஞானயாகத்திடை
வளம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே வளம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே நலங்குள புரிந்திடை ஞான யாகத்திடை நலங்குள புரிந்திடை ஞான யாகத்திடை வளம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே வளம் சுழித்தெழுந்து வளர்ந்த மெய்க்கணலே குரு போற்றி. ஓம் அறிவே குருவே போற்றிவோம். ஓம் ஆனந்த உருவே போற்றிவோம். ஓம் இகவரம் மானாய் போற்றிவோம். ஓம் ஈசனே நேசனே போற்றிவோம். ஓம் குருவாய் அருவாய் போற்றிவோம். ஓம் ஊனே உணர்வே போற்றிவோம். ஓம் எண்ணே எழுத்தே போற்றிவோம். ஓம் ஏகா ஏகா போற்றிவோம். ஓம் ஐயங்கள் அகற்றுவாய் போற்றிவோம். ஓம் ஒளியே வெளியே போற்றிவோம். ஓம் ஓங்கார குருவே போற்றிவோம். ஓம் அவ்வியம் தீர்ப்பாய் போற்றிவோம். ஓம் கண்ணே கருத்தே போற்றிவோம். ஓம் காணாத காட்சியே போற்றிவோம். ஓம் குருவே குருவே போற்றிவோம். ஓம் கேடில் புகழாய் போற்றிவோம். ஓம் கொல்லா நெறியே போற்றிவோம். ஓம் கோதிலா அமுதே போற்றிவோம். ஓம் ஜாய் ஜோதியே போற்றிவோம். ஓம் சாற்றரிய இன்பமே போற்றிவோம். ஓம் சிதானந்த சொரூபமே போற்றிவோம். ஓம் சித்தி நிலையே போற்றிவோம். ஓம் சிந்தனைக்கு அறியாய் போற்றிவோம் போற்றிவோம். ஓம் வான நாடரே போற்றிவோம். ஓம் மணிவாசகராய் மலர்ந்தாய் போற்றிவோம். ஓம் நாவுக்கரசராய் நவிழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் காளியார் கோவிலாய் கவிழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் சுந்தர மூர்த்தியாய் சுழந்தாய் போற்றிவோம். ஓம் பட்டின தடிகளாய் பயிர்ந்தாய் போற்றிவோம். ஓம் தாயும் மாணவராய் திகழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் பரம கம்சமாய் பறந்தாய் போற்றிவோம். ஓம் விரை ஆனந்தராய் விளங்கினாய் போற்றிவோம். ஓம் அருணகிரியாய் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் வெளிக்குள் வெளி காட்டினாய் போற்றிவோம். ஓம் சும்மா இருக்கும் சுகம் தந்தாய் போற்றிவோம். ஓம் போற்றி போற்றிவோம். ஓம் ஜானோதியே போற்றி போற்றிவோம். ஓம் ஜானோதியே போற்றி போற்றிவோம். ஓம் 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 விநாயகர். ஓம் ஓம் சக்தி விநாயகா போற்றிவோம். ஓம் ஓங்கார மூர்த்தமே போற்றிவோம். ஓம் ஆங்காரம் தவிப்பாய் போற்றிவோம். ஓம் ஆராதாரம் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் மூலாதாரம் உண்டாய் போற்றிவோம். ஓம் முக்கண் தேவே போற்றிவோம். ஓம் மூல பரமருளே போற்றிவோம். ஓம் பிரணவ திருவுருவே போற்றிவோம். ஓம் விரைசூடி பிள்ளையே போற்றிவோம். ஓம் பராசக்தி மைந்தனே போற்றிவோம். ஓம் ஆதிசக்தி அருமைந்தா போற்றிவோம். ஓம் முத்தி விநாயகா போற்றிவோம். ஓம் சித்தி விநாயகா போற்றிவோம். ஓம் புத்தி விநாயகா போற்றிவோம். ஓம் பக்தி விநாயகா போற்றிவோம். ஓம் பாரை விநாயகா போற்றிவோம். ஓம் வல்லமை விநாயகா போற்றிவோம். ஓம் வல்லமை விநாயகா போற்றிவோம். ஓம் வினையளிக்கும் விநாயகா போற்றிவோம். ஓம் வினை அளிக்கும் விநாயகா போற்றிவோம். ஓம் வினை தீர்க்கும் விநாயகா போற்றிவோம். ஓம் மதுர விநாயகா போற்றிவோம். ஓம் மதுரை விநாயகா போற்றிவோம். ஓம் ஆரடி பிள்ளையாரே போற்றிவோம். ஓம் ஆலங்குளம் அருணனே போற்றிவோம். ஓம் பொள்ள பிள்ளையாரே போற்றிவோம். ஓம் விடுதீர்க்கும் அரசே போற்றிவோம். ஓம் உச்சி பிள்ளையாரே போற்றிவோம். ஓம் முத்துவ கணபதியே போற்றிவோம். ஓம் நம்புவா நாயகனே போற்றிவோம். ஓம் நடன கணபதியே போற்றிவோம். ஓம் பூத கணத்தானே போற்றிவோம். ஓம் பொன்னடி வண்ணனே போற்றிவோம். ஓம் எருகம்பு மாயனே போற்றிவோம். ஓம் அருகம்பு ஓந்தவனே போற்றிவோம். ஓம் சுடிமுனை அரசே பாரதம் வரைந்தாய் போற்றிவோம். ஓம் பன்மலர் ஓவந்தாய் போற்றிவோம். ஓம் பாமலர் வேட்பாய் போற்றிவோம். ஓம் வேலை நல் வைரா போற்றிவோம். ஓம் பெருஜாலி வாகனனே போற்றிவோம். ஓம் வேல முகத்தாய் போற்றிவோம். ஓம் வேட்கை தனிப்பாய் போற்றிவோம். ஓம் வேள்வி முதலே போற்றிவோம். ஓம் வேதாந்த சுடரே போற்றிவோம்.
ஓம் வலபுரி விநாயகா போற்றிவோம். ஓம் ஜோதி விநாயகா போற்றிவோம். ஓம் சுந்தர விநாயகா போற்றிவோம். ஓம் மந்திர விநாயகா போற்றிவோம். ஓம் தந்திர விநாயகா போற்றிவோம். ஓம் அமிழ்த கணேசா போற்றிவோம். ஓம் அருந்தமிழ் நாயகா போற்றிவோம். ஓம் பாசம் மறுப்பாய் போற்றிவோம். ஓம் பாப்பினி அடிப்பாய் போற்றிவோம். ஓம் வளர்ந்தலாம் தருவாய் போற்றிவோம். ஓம் ஐந்தொழில் உடையாய் போற்றிவோம். ஓம் ஆன்ம கணபதியே போற்றிவோம். ஓம் மூல எழுத்தானாய் போற்றிவோம். ஓம் முழுமுதல் பொருளானாய் போற்றிவோம். ஓம் ஆனபம் அழிப்பாய் போற்றிவோம். ஓம் அஞ்சலன்று அழிப்பாய் போற்றிவோம். ஓம் அகத்திய விநாயகா போற்றிவோம். ஓம் பரிபூரண மூர்த்தியே போற்றிவோம். ஓம் பண்பலாம் தருவாய் போற்றிவோம். ஓம் பரந்தாமன் மருகா போற்றிவோம். ஓம் ஆதி விநாயகா போற்றிவோம். ஓம் அச்சிறுத்த விநாயகா போற்றிவோம். ஓம் அடைக்கல விநாயகா போற்றிவோம். ஓம் விநாயகா போற்றிவோம். ஓம் ஆன்ம பொருளே போற்றிவோம். ஓம் முக்குருணி விநாயகா போற்றிவோம். ஓம் முக்கரி விநாயகா போற்றிவோம். ஓம் செங்குருக விநாயகா போற்றிவோம். ஓம் செங்கடனி விநாயகா போற்றிவோம். ஓம் செல்வ விநாயகா போற்றிவோம். ஓம் சிறைமீட்ட விநாயகா போற்றிவோம். ஓம் செந்தூர விநாயகா போற்றிவோம். ஓம் செந்தூர விநாயகா போற்றிவோம். ஓம் வித்தைக்கு உந்தவனே போற்றிவோம். ஓம் விளையாட்டு நாயகனே போற்றிவோம். ஓம் அத்தி முகத்தவனே போற்றிவோம். ஓம் அம்பிகை காலனே போற்றிவோம். ஓம் அம்பியோ துணை வளைவாய் போற்றிவோம். ஓம் சத்தே சித்தே போற்றிவோம். ஓம் வித்தே விளைவே போற்றிவோம். ஓம் முத்தி முதலே போற்றிவோம். ஓம் பக்தர் கொழுந்தே போற்றிவோம். ஓம் சித்தர் உறவே போற்றிவோம். ஓம் ஆடி தவத்தாய் போற்றிவோம். ஓம் ரமண நாயகனே போற்றிவோம். ஓம் அரணே அருவாய் போற்றிவோம். ஓம் செல்வ நாயகா போற்றி போற்றிவோம். ஓம் செல்வ நாயகா போற்றி போற்றிவோம். ஓம் செல்வ நாயகா போற்றி போற்றிவோம். ஓம் 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 நவக்கிரகபுத் கோள்களையாளும் சூரிய தேவே ஞான தூய்கள் நன்மை பெறவே இருளை நீக்கி அரணை பொழிவாய் வேள்வி நின்று விரைகள் தீர்ப்பாய். ஓம் ஓங்காரம் உடனாய் போற்றிவோம். ஓம் ஆராய்ச்சர் ஒன்றாய் போற்றிவோம். ஓம் இளரை குதிரை எமினை போற்றிவோம். ஓம் ஒருமுகம் என்கடன் உடையாய் போற்றிவோம். ஓம் இருதோட் கமலம் எதினாய் போற்றிவோம். ஓம் பொற்பட்டுடையே பொழிவாய் போற்றிவோம். ஓம் ஜாதி விருதி விளவாய் போற்றிவோம். ஓம் பகிரி முதிரி பார்க்கடா போற்றிவோம். ஓம் அழைப்பை பருவம் மாற்றுவாய் போற்றிவோம். ஓம் உல நெருப்பின் முகிழ்ந்தாய் போற்றிவோம். ஓம் விதிமுன் ராசி 12 போற்றிவோம். ஓம் சூர்யா விரியா சிவருள் போற்றிவோம். சிவனின் கண்ணே சந்திர தேவா அமுதம் உடைந்து செழுமை தருவாய். துன்பம் நீக்கி இன்பம் கூட்டி யாகம் நின்றி யோகம் அருள்வாய். ஓம் சங்கரன் முதல் சந்திரா போற்றிவோம். ஓம் திருமகள் சோதா திவ்யா போற்றிவோம். ஓம் சங்கர் வடிவில் இருந்தாய் போற்றிவோம். ஓம் முத்து விமான வாகனா போற்றிவோம். ஓம் சக்கரம் ஒன்றினை தேராய் போற்றிவோம். ஓம் குருதா மருளை குதிரையாய் போற்றிவோம். ஓம் கடைவளர் மதியே கருணையே போற்றிவோம். ஓம் தேவர் பிழிந்தும் அமுதே போற்றிவோம். ஓம் சக்தி நனகோள் மண்டலா போற்றிவோம். ஓம் வஞ்சம் மோகினி குறைத்தாய் போற்றிவோம். ஓம் இறப்பை தணிக்கும் நிலவே போற்றிவோம். ஓம் இருக்கண் பார்வை சுயம்பொருள் போற்றிவோம். செம்மை அருவாய் செவ்வாய் செய்தே நன்மை தருவாய் ஞானம் ஆளாய். புன்மை போக்கி புகியோர் இன்பம் வேள்வி நின்று விரைவே தாதா. பூரேவி கோமரா கோமரா போற்றிவோம். ஓம் செங்கிடம் உருவ செவ்வாய் போற்றிவோம். ஓம் அண்ண ஆனந்த மரதமாய் போற்றிவோம். ஓம் முக்கோண வடிவியாய் இருக்கையாய் போற்றிவோம். ஓம் எண்பத்தி தேர்மிசை ஏற்பாய் போற்றிவோம். ஓம் தவத்தால் உயர்வனம் அடைந்தாய் போற்றிவோம். ஓம் தட்சன் யாகம் தடுத்தாய் போற்றிவோம். ஓம் யோகனை உடலாய் போற்றிவோம். ஓம் மங்களம் தருவும் மங்களா போற்றிவோம். ஓம் அன்னை வல்லாய் ஆராய் போற்றிவோம். ஓம் வலிமை ஊக்கம் வழங்குவாய் போற்றிவோம். ஓம் அன்னாரனை அருள்வாய் போற்றிவோம். அவிட்டம் இருந்த புது பகவானே விட்டாலும் அருளும் போகம் செல்வம் பூமியில் அல்ல யாரத்துடரின் வேகம் வாவா. ஓம் புதனின் தாரை புத்திரா போற்றிவோம். ஓம் பசுமை மேயே கொண்டாய் போற்றிவோம். ஓம் அன்பின் வடிவில் அமர்ந்தாய் போற்றிவோம். ஓம் வெண்கால மலர் விரும்பினாய் போற்றிவோம். ஓம் சக்தி
சூரிய சந்திர செவ்வாயே ஓம். ஓம் சக்தியே புதன் வியாழன் வெள்ளியே ஓம். ஓம் சக்தியே சனி ராகு கேதுவே ஓம். ஓம் ஓம் ஓம். வேலும் மயிலும் துணை 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 மயிலும் துணை திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை திருத்தன் எனது உலக்கில் உரை கருத்தன் மயில் நடக்கும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகில் உரை கருத்தன் மயில் நடக்கும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகில் உரை கருத்தன் மயில் நடக்கும் குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த மூளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்த ஈதல் மரச்சீரின் இலிக்கு நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே சுரர்க்கும் முனிவருக்கும் மகபதிக்கும் விதி தனக்கும் அரி தனக்கும் நமர் தனக்கும் ஒரு இடுக்கண் வினை சாடும் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே தனத்தில் வரும் மரக்கர் உடல் கொழுத்து வளர்பெருத்த குடல் சிவத்த தொடையன சிகையில் விருப்பமொடு சூடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலத்தில் ஊரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பசித்தலகை முசித்து அழுது முறைப்படுத்தல் ஒழித்த உணர் உரத்த உதிர நினைத்த செய்கள் புசிக்க அருளே
திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. திரை கடலை உடைத்து நிறை புனர் கடித்து குடித்துள்ளையும் உடைப்படைய அடைத்து உதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. சுடற்பரிதி ஒளிப்ப நில ஒழுக்கும் அதி ஒளிப்ப அலை அடக்கும் தடல் ஒளிப்ப ஒளி ஒளிப்பிறவை வீசும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. தனித்து வழி நடத்தும் எனது இடத்தும் ஒரு வளத்தும் இருபுறத்தும் வரை கடுத்து இரவு பகல் துணையதாகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. அடுத்த முதல் தமிழ் பலகை இருக்கும் ஒரு கவி புலவன் இசை குறுகி வரை புகையில் இடித்து வழி காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. குலிசன் அறுத்த சிறை முளைத்ததன முகட்டின் இடை பறக்க விசித்ததிர ஓடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனது உலகத்தின் முறை கருத்தன் மயில் நடத்து புகன் வேலே. துதிக்கும் அடியவர் பொருவர் கெடுக்க இட நினைக்கின் அவர் குலத்தை முதல் அறக்கலையும் எனக்கொரு திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் என உலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே. இப்போதைக்கு நம்ம வேள்வி நிறைவு பெற்றது குழந்தைங்களா. யாகத்தில் தீர்த்தம் விட்டு நைவேத்தியம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு மீண்டும் இதே இடத்துல வந்து ஒரு 10 நிமிட நேரமாவது கண்ணை மூடிட்டு இருந்தால் தூக்கம் வந்தால் தூங்குங்க. அது யோக தூக்கம்னு வச்சுக்கோங்க. அதனால் கையை நீட்டியோ காலை நீட்டியோ எங்களால் மடக்கி உட்கார முடியல. எந்த பொசிஷனில் உட்காந்தாலும் ஒரு 10 நிமிஷம் நேரம் இந்த சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மனம் மொழி மெய்களால் நாங்கள் வந்து அந்த பேர் உணர்வுல கலக்கணும் அப்படின்னு வேண்டிக்கோங்க. எம்பெருமான் உங்கள் கூட தோன்றும் துணையாயும் தோன்றா துணையாயும் இருந்து வழி நடத்த நான் பிரார்த்திக்கிறேன். இப்போ எல்லாரும் யாகம் முடிஞ்ச உடனே நடராஜ பெருமானை சுற்றி வந்து யாராவது ஒருத்தங்க முன்னால் நின்று வழி நடத்துங்க. ஏதோ இதெல்லாம் போஸ்ட் வச்சுருக்காங்கன்னு சொன்னாங்க. பார்த்துட்டு வந்து யாகசாலை முன்னால் நமஸ்காரம் பண்ணிவிட்டு எல்லோரும் போய் சாப்பிட போகலாம் குழந்தைங்க.